மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா இயற்கையை பற்றிய உண்மைகள் தெரிஞ்சிக்க முடியாது. இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், சரியான உண்மை தெரிஞ்சிக்க முடியாது. மூட நம்பிக்கைகள் தான் வளரும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், மலிவான உணவு இதை சாப்பிட்டு தான் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, நிறைய வெற்றி பெற்ற எல்லாருமே இப்படி தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெற்றி பெற்றவங்கெல்லாம் இப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்டு தான் செத்துருக்காங்க. கடைசியில் நோய்வாய்ப்பட்டு தான் செத்துருக்காங்க. அதனால் வெற்றியாளர்கள்லாம் ஏன் நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த மலிவான உணவு சாப்பிட்டதுனால தான். வெற்றியை விட அவங்க ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழணும், அதுதான் முக்கியம். அதனால் மலிவான உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும். வெற்றியாளர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடந்த நீங்கள் யாரெல்லாம் உதாரணமாக காட்டுறீங்களோ இது போன்ற உணவுகளை சாப்பிட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது போன்ற மலிவான இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற மலிவான உணவுகளை சாப்பிட்டவர்கள் தான் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் யாரையாவது உதாரணம் காட்டிங்கன்னா, அப்படி வெற்றி பெற்றவர்கள் இறுதி காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். கண்டிப்பாக அது காரணம் இந்த மலிவான உணவு தான். அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் இதே போன்ற உணவு சாப்பிட்டனால தான் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. அப்படின்னா அவங்க நோய்வாய்ப்பட்டதுக்கும் அந்த இதுதான் காரணம். ஆக நோய் இல்லாமல் வாழ வேண்டும். கடைசி காலத்தில் அவங்க நோயோடு எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். நோயோடு எவ்வளோ அவஸ்தைப்பட்டு ஒரு 60 வயசில் கூட இறந்து போயிருப்பாங்க. மிகப்பெரிய வெற்றியாளர், இந்த நாட்டில் மிகப்பெரிய மக்களுக்காக போராடினவங்க. அவங்களாம் கடைசியில் நோயால் இறந்து தங்களுடைய கடமையை செய்ய முடியாமல் மிகப்பெரிய கவலையில் அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு இந்த மலிவான உணவுகள் ஒரு காரணம். மலிவான உணவு சாப்பிடாமல் இருந்தாருங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டு இருந்தால் அவங்க பலகாலம் இன்னும் ஒரு மடங்கு உயிரோட 100 வயசுக்கு மேலே உயிரோடு வாழ்ந்திருப்பாங்க. அவங்க செய்ய நினைத்ததை செய்துவிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மக்களிடத்தில் ஏற்படுத்திவிட்டு பின்பு அவர்கள் உயிர் துறந்திருப்பார்கள், நம்மை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள். அதனால் மலிவான உணவுகளை சாப்பிட்டதுனால மலிவான வெற்றி தான். அந்த வெற்றி மலிவானதாகத்தான் இருக்கும். அதனால் இயற்கை பற்றி எப்படி வாழ வேண்டும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், விதிமுறைகள். இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு விதிமுறை இருக்குது. ஆணாதிக்கம், ஆணாதிக்கத்திற்கு உதவியாக பெண்கள் உதவி செய்யணும். அந்த விதிமுறை மாறி போயிடுச்சு. ஏன் ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறினாங்க, பெண்கள் ஏன் பெண்ணடிமைகளாக மாறினாங்க அப்படின்னா, நாம் மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டோம். எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்ருந்தா இங்கே ஆணாதிக்கம் ஏற்பட்டிருக்கும். பெண்கள் அதற்கு ஒத்துழைப்பாக உதவியாக இருந்திருப்பார்கள். ஆணாதிக்கம் என்பது பெண்களின் சுதந்திரத்தை உள்ளடக்கியது தான், ஆண்களின் சுதந்திரத்தை உள்ளடக்கியது தான். சுதந்திரத்தை உள்ளடக்கிய ஒரு மனநிலை அது. சர்வாதிகாரம் என்பது ஆண் சர்வாதிகாரம், பெண்ணடிமைத்தனம் என்பது அது சுதந்திரத்தை மறுக்கக்கூடியது, அடிமைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, ஒடுக்குவது, அது போன்று சார்ந்த மனநிலை அது. அதனால் அப்படி மக்கள் வாழ்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மலிவான உணவுகளை சாப்பிட்டோம். மலிவான உணவு உண்பதில் நமக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை. நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டோம். மலிவான உணவுகள், மாமிச உணவுகள், அப்புறம் எல்லா உணவுகளும் நோய்களை தருகிற உணவுகள். அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கலை. மக்கள் விருப்பங்கள் தான் முக்கியம். கட்டுப்பாடே இல்லாமல் அதை சாப்பிட்டதுனால தான் இந்த பெண் அடிமைத்தனம், அப்புறம் ஒரு ஆண் சர்வாதிகாரம்லாம் ஏற்பட்டதுக்காக, அப்புறம் தனி உடைமை நடைமுறை, தொழிலாளர்களை முதலாளிகளை ஏமாற்றுவது, எல்லாருமே ஒருத்தர் ஏமாற்றி பிறரது உழைப்பை ஏமாற்றி பிடுங்குவது, அதுதான் இந்த அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம். பெண்களை ஏமாற்றி அவருடைய உழைப்பை பிடுங்குவது, அவர்களது உரிமைகளை அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை வாழ விடாமல் செய்வது. அந்த மாதிரி ஏமாற்றுத்தனமான ஒரு நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இதுவே ஒரு ஏமாற்றுற உணவுகள் தான் இது. நம்ம ஏமாற்றுகிற உணவுகள், நமது வாழ்க்கையை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடிய உணவுகள். இது மலிவான உணவுகள். அதனால் அதை தவிர்த்திருந்தால் இந்த உலகம் சரியாக வாழ்ந்திருப்பார்கள். மக்கள் சரியாக வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அது கஷ்டமானது. நீங்கள் இந்த மலிவான உணவுகளை தவிர்த்து விட்டு எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை சாப்பிட்டு இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கும். நீங்கள் அப்படி வாழ்கிற வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும், தரமானதாக இருக்கும். நோய்கள் இருக்காது. யாரும் 60-70 வயசில் சாக வேண்டிய அவசியம் இல்லை. 100 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்கலாம். பெண்கள் அடிமையாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க, பெண்களும் சுதந்திரமாக இருந்திருப்பாங்க.